என்னண்ணே, அன்னிக்கிட்ட நல்லா சிரிச்சு பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டேங்கிற? உங்க அண்ணன் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. அவர் பாஸ் ரம்யா கிட்ட மட்டும் நல்ல சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு. என்னத்தா, நான் சொல்றது சரிதானே? நான் என்ன பண்ணாலும் உங்க அண்ணனுக்கு பிடிக்காது. நான் சமைச்சா பிடிக்காது, மாடர்ன் ட்ரெஸ் போட்டா பிடிக்காது. ஆனா அந்த ரம்யா மட்டும் என்ன பண்ணாலும் உங்க அண்ணனுக்கு பிடிக்கும். அப்படிதானே அத்தா? மத்தவங்கள பாராட்டுறதை விட நம்மள நம்பி இருக்கிறவங்கள பாராட்டினா அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும், நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். இனிமே மீனா எது செஞ்சு கொடுத்தாலும் குறை சொல்லாம நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பழகுப்பா. கரெக்டா சொன்னீங்க அத்தை. நீங்களாவது என் மனச புரிஞ்சுட்டு எனக்காக பேசுறீங்களே. சரி, சாப்பிடு, அந்த குழம்பு ஊத்திக்கோ. அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் வெறும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? காய் போடுமா, இந்த காய் எடுத்து போடு. போதும் போதும் போதும். உங்களுக்கு வைக்க வாங்க. போதுமா, போதும். என்னது அத்தை, சாம்பார்ல உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் உப்பு கொடுக்குறீங்களா? இரு, எடுத்துட்டு வரேன். இந்த மீனா. இன்னும் போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்றேன் கஸ்தூரி. ஏண்டி, இவ்வளவு உப்பு போட்டு சாப்பிடலாமா? குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? எந்த குழந்தைக்கு? எந்த குழந்தைக்கா? உன் குழந்தைக்கு தாண்டி. என் குழந்தைக்கா? என்னது இது? என் குழந்தையான்னு கேக்குறா? ஆமாமா, என் குழந்தைதான். நானே மறந்துட்டேன். பழக்க தோஷத்துல நிறைய உப்பு போட்டேனா, அதான்.